தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை ராசி நாதனாக கொண்ட தனுசு ராசி சொந்தங்களே. உங்கள பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாரி பேசி காரியங்களை சாதிக்கும் வல்லமை பெற்றவங்க. தன்னம்பிக்கையும் அதிகம். பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். உங்களுடைய நடையில ஒரு கம்பீரம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி, அதுல நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஒரு முடிவே எடுப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாதிரி உங்களுடைய ஸ்டைல்ல தான் முடிச்சு வைப்பீங்க. மத்தவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மத்தவங்களால செய்ய முடியாத வேலை கூட சர்வ சாதாரணமா செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைவ பார்த்திருப்பீங்க. மறுஜென்மம் எடுக்கும் தனுசு ராசி இந்த மார்கழி மாதத்துல கோடீஸ்வர யோகமும் காத்துக்கிட்டு இருக்கு. 100க்கு 100% உண்மையான கணிப்புங்க. தமிழ் மாதங்கள்லயே மார்கழி மாதத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. தனி சிறப்பு இருக்கு. அதாவது தெய்வங்களுக்காக மாலையிட்டு விரதம் இருந்து நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காகவும் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேத்தி கூடு கடவுளேன்னு சொல்லிட்டும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு தான் இந்த மாதம் அதிகமா நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்படி பாக்குறப்போ இந்த மாதத்துல சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் வந்திருக்கு. எல்லா விதங்களும் நன்மைகள் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா பாக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மார்கழி மாத கிரகங்களை ஆராய்ந்து பாக்குறப்போ மாசத்துடைய தொடக்கத்துல ஒரு ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்றதும், செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதும் இந்த மாதத்தை உங்களுக்கு பொருளாதாரத்துல நிறைவை ஏற்படுத்துது. மனசுக்கு நிம்மதி கொடுக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உற்சாகம் உயர்வா இருக்க போகுது. சொத்துக்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. ஒரு சிலருக்கு புதிய வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்து செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை. மாசத்துடைய தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்ற சுக்கிரனை பாக்குறதுனால சுக்கிரன் கும்பத்திற்கு போன பிறகும் செவ்வாயுடைய பார்வை அவர் மீது தான் இருக்குது. உங்க ராசியை வச்சு பாக்குறப்போ 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா செவ்வாய் வராரு. அங்க இருந்துகிட்டே சுக்கிர பகவானை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உடைய இல்லம் தேடி வரும். கடன் சுமை குறையும். புதிய வழி பிறக்கும். இனி உங்க கைக்கு வராத பணம் கூட உங்க கைக்கு வரும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இடமாற்றம் ஏற்படும். நீண்ட தூரங்கள்ல இருந்து அதாவது நல்ல ஒரு நிறுவனத்துல இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் தேடிட்டு வரும். ஒரு தசாபக்தியும் பலம் பெற்று இருக்கிறதுனால நம்பிக்கையோடு எல்லா விதங்களையும் ஈடுபடுவீங்க. இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து குரு பகவானுடைய வக்ரம்ங்கிறது உங்க ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குவதனால குரு பகவான் சுகாதிபதியாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்குது. எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரியுடைய கெடுபிடி அப்படிங்கிறது குறையுங்க. ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்தாலும் விற்பனை செய்த இடத்தாலையும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது. உங்களுடைய நண்பர்களுடைய உதவியினால பாதியில நின்னு போன வேலை கூட இப்ப செய்து முடிக்க முடிய அளவுக்கு காலகட்டம் சாதகமா இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் சரிங்க, கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அடுத்ததான் சுக்கிர பகவானை பொறுத்திருக்கு. மார்கழி 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் போறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியா சுக்கிரனும் சகாய ஸ்தானத்திற்கும் செல்லக்கூடிய வேலையில வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். விருப்ப ஓய்வுல வெளிவந்தவங்க சுய தொழில் தொடங்குவீங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய உடைய கனவுகள் நனவாகும். பகை பாராட்டியவங்க கூட இப்ப உங்ககிட்ட நட்பா இருப்பாங்க. அடுத்து புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மார்கழி 17ஆம் தேதி உங்க ராசிக்கு புதன் வரார். உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் 7 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் உங்க ராசிக்கு வரும் பொழுது கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்தியோடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல சேரும். தொழில வளர்ச்சி இருக்கும். தொழில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும். வளர்ச்சி அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு போட்டிகளை தாண்டி முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்திருக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. பெண்களை பொறுத்திருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பொன் பொருள் சேரும். உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. உங்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 2, 3, 6, 7 இந்த நாட்கள்ல தனவரவு தாராளமா கிடைக்கும். குறிப்பா அந்த சூரிய பகவானோட பேச்சு தான் உங்க ராசியில நடக்கிறதுனால பல விதங்கள்ல அதிர்ஷ்டமும் வலிமையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். அதுவும் ஈஸியா. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை மாறுது. புதிய விஷயங்களை இப்ப கத்துப்பீங்க. சிலர் கூட சேர்ந்து சொந்தமா தொழில் செய்யறது, வியாபாரம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கையும் வளர்ச்சியும் இருக்கும். நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்துல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட மகிழ்ச்சியா பயணம் மேற்கொள்வீங்க. பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். உடல் நலம் சீராகுங்க. சிறப்பா இருக்கும். உங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிலையில இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனசை அழைப்பாய விடாம கட்டுக்கோப்பா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட அணுகுவீங்க.
இதனால உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. பணத்தையோ, உங்களுடைய நகையோ யாரையும் நம்பி கொடுக்க கூடாது. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நம்ம பொருள் வந்து திரும்பி வராமல் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தொழில்ல முதலீடு வந்து அதிகமா பண்ணாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவளுக்கு நம்பிக்கை வார்த்தை குடுக்கறது, வாக்குறுதி குடுக்கறது, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்முடைய ரகசியங்கள பகிர்ந்துக்கிறது, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்றது, இந்த மாதிரியான விஷயங்கள சுத்தமா தவிர்த்துடணும். கூடுதல் கவனமா இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தினந்தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னும் அதீத நன்மைகளை ஏற்படுத்தும். பண விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடா இருக்கட்டும், நன்மையை ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒரு சிலருடைய சூழ்ச்சி உங்கள வந்துட்டு இன்னும் வந்து கீழ தள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ, அதனால எல்லா விதங்களையும் கவனமா இருங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்தே நம்முடைய தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் 100க்கு 80% சாதகமா தான் இருக்குங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய 20% அது உங்க கையில தான் இருக்கு. அதையும் மாத்திக்கலாம். எல்லா விதங்களையும் எச்சரிக்கையா இருந்தாலே போதும். 100க்கு 100% உங்களுக்கு சாதகமாவே மாத்திக்க முடியும். சோ, இதைத் தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா இருக்கு. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. நெருக்கடிகளை நீக்கி கொடுக்கிறார். வெளிநாட்டு தொடர்புகளை அதிகரிக்கிறார். நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது. அனைத்து விதங்களையும் கவனமாக இருப்பது இன்னும் அவசியங்க. உங்களுடைய வேலைய இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது. குறிப்பா ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி சாதிச்சுக்க முடியும். உடைய திறமைகள் வெளிப்படும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். இழுபறியாக இருந்த முயற்சிகளோட வெற்றியாக மாறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். புதிய நண்பர்கள் வழியே ஒரு சில அனுபவங்களை அடைய வேண்டியிருக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவானால் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. நினைச்சதை சாதிக்கூடிய சக்தி உண்டாகுது. ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குல இடம் கொடுக்காம படிப்புல அக்கறை கொள்வது அவசியங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 3, 7, 12 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகள் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். சந்தோஷம் கூடிக்கொள்ளும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும். வெற்றிகள் தொடரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றாரு. குடும்பம், தொழில், உத்தியோகத்துல இருந்து நெருக்கடிகள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். வியாபாரம் விருத்தியாகும். பழைய முதலீட்டுல இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க. தனியார் துறை இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும். எதிர்பார்த்ததுக்கு இடமாற்றம் கிடைக்கும். உயர்வு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதியான சூழல் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாரு. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயத்தை உண்டாக்குறாரு. வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஜனவரி 1க்கு பிறகு புத்திகாரகன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். சமூகத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ்னு சொல்லிட்டு எல்லா விதங்களையும் உயர்வான நிலைக்கு போக போறீங்க. 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம படிப்புல மற்றும் முழுமையா கவனம் செலுத்துறது அவசியங்க. இதனால நன்மைகள் தொடரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 3, 6, 12 இந்த 3 நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நன்மைகள் அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்குங்க. அடுத்த உத்திரடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றதுனால வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்யக்கூடிய நிலை உண்டாகுது. முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா சனி பகவான் இருக்கிறதுனாலையும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்குது. உறவுக்காரர்களுடைய ஆதரவு கிடைக்குது. நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கூடிய நிலை உருவாகுது. அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலை கூட இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்குது. பொன் பொருள் சேருது. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் ஷேர் மார்க்கெட்ல புதிய முதலீடுகள் செய்வீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு உதவி உண்டு. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருங்க. எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவு செய்வீங்க. குறிப்பா உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. உழைப்பாளர்களோட நிலையும் உயருது. அதாவது கூலி வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய நிலையும் உயர்வை அடையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 1, 3, 10, 12 இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அடுத்து பரிகாரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். செல்வ செழிப்பு மேலோங்குங்க.
சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதம்ங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. எந்தெந்த விஷயங்கள செய்யணும், எந்தெந்த விஷயங்கள செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும். கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இந்த மார்கழி மாதத்துல மாறப்போகுது. வாழ்த்துக்கள்.